விழாவிற்கு வந்திருக்கும் அனைத்து தமிழர்களுடைய உறவுகளுக்கும் வணக்கம். எனக்கு கிடைத்த தகவலின்படி 2:30 மணிக்கு தான் ஆரம்பிக்கிறதா தகவல் தெரிஞ்சுது. இல்லைன்னா காலையிலேயே வந்திருப்போம். ஏன்னா ஐயா மேல நாங்களாம் ஒரு தனி ஈடுபாடோட இருக்கோம். எப்போ விடியும், எப்போ போய் கலந்துக்கிறதுங்கிறதுனால நாங்கள் அந்த மாதிரி தான் இருந்திருக்கோம். 2 தடவை ஐயாவை நான் மீட் பண்ணியிருக்கேன், எங்களை வாங்கியிருக்காரு. ஏன்னா பத்திரிகை லைன்ல இருக்கும்போது அது நான் உள்ள இருக்கும்போது என்னென்ன நடக்குதுங்கிறதே எனக்கு தெரியும். இப்ப நம்ம திருமலை வாசன் அவர்கள் ஒரு கருத்து சொன்னார், லண்டன்ல இருந்து அது மாதிரி செய்யறாரு. ஐயா முதல்ல தமிழ்நாட்டில் மட்டும் இந்த தெலுங்கர்கள் ஆதிக்கம் பண்ணல, வெளிநாட்டிலையும் இருக்காங்க. தமிழர் பெயர் சங்கம் வச்சுக்கிட்டு அதுல ஒரு சங்கத்துக்காக எனக்கு பெரிய பிரச்சனையே வந்துச்சு. லண்டன் தமிழ் சங்கம் பேர் தலைவர் பேர் சீனிவாசராவ், அவரே போட்டிருக்காரு சீனிவாசராவ். நான் அதை எடுத்து பார்த்துட்டு நேரா அவருக்கு கால் பண்றேன், நீங்களே தெரிஞ்சு நீங்க என் தமிழ் சங்கத்தை வச்சிருக்க, இன்னும் 1 மாசத்துக்குள்ள நீங்க தமிழ் சங்கத்தை கலைக்கணும், இல்லைன்னா நானே லண்டன் ஒன்று உதப்பேன், இல்லைன்னா நான் ஏன் அட்ரஸ் தரேன், நீ வா 2 பேரும் போட்டு பார்ப்போம் அப்படின்னு கழிச்சிட்டாரு. நான் இந்த வெளிநாட்டில் இருக்கிற சங்கத்தை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவேன். யார் யார் தமிழர்கள், யார் யார் தெலுங்கர்கள், யார் யார் கன்னடர்கள் ஃபாலோ பண்ணி பேசுவேன். லண்டன்ல இதுதான் இவ்வளவு சொல்லிட்டு நீங்க லண்டனுக்கு வந்தனால நான் இதை உங்களுக்கு சொல்றேன். இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழக அரசு நம்ம மன்னருக்கு நேற்று சதய விழா நடத்திருக்காங்க. அதுல தெலுங்கர் முன்னேற்ற கழகம் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மாமன்னன் ராஜராஜ சோழனுக்கு சதய விழா கண்ட முதல்வருக்கு நன்றி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தெலுங்கு குல தென்றல் மன்னனா, எப்படி தெலுங்கு குல தென்றல் மன்னனா எப்படி மாத்திராணி பாருங்க. அதை கொடுத்தது தெலுங்கு முன்னேற்ற கழகம். தெலுங்குக்கும் எங்களுக்கு என்ன சம்பந்தம்? நாங்க யாரு, இவங்க யாரு? இவங்க எங்க இருந்து வந்தாங்க? இதுக்கு நாம ஏதாவது செய்வோம், நாளையில இருந்து செய்வோம். இது மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அப்பதான் அந்த இது மறையும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ திமுகவை இருக்கிறோம் அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க. ஏன்னா கருணாநிதி கூட கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் இருந்திருக்கேன் சாதாரண ரிப்போர்ட்டரா. இப்ப 2011 5ல இருந்து 6ல இருந்து 11 வரைக்கும். அப்ப சில இதெல்லாம் நான் எடுத்து எழுதும்போது என் மேல ஒரு 6 கேஸ் போட்டாரு ஐயா. அதெல்லாம் முடிச்சுட்டேன். 6 கேஸ் மாநில எவனையா ஒருத்தன் தூண்டி வர்றது, அமைச்சர்களை ஒரு பொய் புகார் உடனே கூட்டிட்டு விடுவான். தம்பி சொன்னது மாதிரி சர்ச்சைக்கு என்ன கேஸ் எல்லாம் பார்க்க மாட்டான், வாங்கி பார்த்துட்டாங்க, அவ்வளவுதான். ஒரே வார்த்தை தான், இதுதான் சர்ச்சையும் செய்ய. இப்ப நான் என்ன பண்றேன், இவங்க மேல கேஸ் போடுறதா இப்ப ஏன் தொழில் ஆயிடுச்சு. மாற்ற விட்டுருக்காங்க. பஞ்சாபி நிலத்துக்கு ஒரு கேஸ் போட்டிருக்கேன், ஹைகோர்ட்ல நிலுவையில் நிற்கிறது. அதுக்கப்புறம் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவரும் தெலுங்காரர் தான், அவர் மேல ஒரு கேஸ் போட்டிருக்கேன். 2000 கோடி ஊழல் பண்ணிட்டான், போடு அவனை. ஏன் விடணும்? அதுக்கு ஒரு தமிழக வழக்கறிஞர் தான் 50 வாரம். இதுல ஒரு கொடுமை. இப்படி கேஸ பார்த்து பயப்படாதீங்க. ஒரு கேஸ் 2 கேஸ் வாங்கிட்டா போதும், நம்மளே வெச்சல ஆயிட்டா. எனக்கு ஆரம்பத்தில் ஒரு தடுமாறு நடந்தது. கோர்ட்டு பார்த்தா ஜட்ஜை பார்த்தா எப்படிதான் இருக்கும்னு. அதுக்கப்புறம் போக போக நானே முக்காவாசி வக்கீல் ஆயிட்டேன். பேருக்கு தான் ஒரு வக்கீல், இதெல்லாம் நானே பார்த்தா. இதுதான் இன்னைக்கு நடக்குது. என்னன்னா நாம அடுத்த கட்டத்துக்கு போவோம். இப்ப ஐயா சிறையில செல்வது யாரு? ஈவேரா ராமசாமிங்கிற வடுக நாயகன். அவருடைய சொத்து என்ன தெரியுங்களா? இன்னைக்கு 2000 கோடி. பெரியார் அறக்கட்டளையின் சொத்து 2000 கோடி. அந்த 2000 கோடி யார் இயக்குறாங்க அப்படின்னா ஒரு 450 இயக்கங்கள் இருக்கு அவங்களுக்கு. திமுகவுக்கு இவங்களுக்கு உள்ள அண்டர்ஸ்டாண்டிங். அது சின்ன சின்ன கட்சிகள், இயக்கங்கள் எல்லாமே இருக்கு.
எல்லாத்துக்குமே பணம் எங்க இருந்து போகுது? இந்த பெரியார் அரசு தான் போகுது. அதாவது தலைமை, அதாவது இந்த பிறமொழியாளர்கள், தெலுங்கர் மட்டும் இல்ல, பிறமொழியாளர்கள் அதுல உள்ள இருக்காங்க. அவங்களுக்கு தலைமை இருக்கு. தம்பி பேசும்போது கூட நம்ம சிறைக்கு போயிட்டா நம்ம குடும்பத்தை காப்பாற்ற ஆள் இல்லை அப்படின்னு பேசினார் தம்பி. ஆனா அவங்க சிறைக்கு போனா காப்பாற்றுறதுக்கு பெரியார் அறக்கட்டளை இருக்கு. அந்த மாதிரி ஒரு அமைப்பு நமக்கு வேணும். நம்ம தமிழர் குடிமக்கள் போன ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்னா குடும்பத்தை காப்பாற்ற ஒரு அமைப்பு வேணும். அதை நாம உருவாக்கணும். அப்பதான் நிக்க முடியும். இதை நாம செய்யணும். இங்க நேரம் இல்லாத நிறைய விடயங்கள் நான் பத்திரிகை லைன்ல இருக்கிறதுனால எடுத்துருக்கேன். அதெல்லாம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டா இந்த நேரம் குறைவா இருக்கிறதுனால இந்த வரையை முடிச்சுக்கிட்டு இன்னும் மேல அம்மா இருக்காங்க, அண்ணன் இருமலராஜன் இருக்காரு, அவங்க எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க.